பூசலார் கோயில் கட்ட ஆசைப்பட்டார். ஆனால் ஏழை. என்ன செய்வது என யோசித்தார். மனதிற்குள் கோயிலை கட்டக்கூடாதா என எண்ணியபடி அப்படியே ஆரம்பித்தார். அதுவும் எப்படி தெரியுமா? சாஸ்திரத்தை பின்பற்றி நல்ல நாள் பார்த்து மனதிற்குள் அடிக்கல் நாட்டினார். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு கற்களாக எடுத்து வைத்து கோயிலை கட்டி முடித்தார். கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறித்தார். சிவனுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் விதி விளையாடியது. பல்லவ மன்னனும் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை நிர்மாணித்து பூசலார் குறித்த அதே நாளில் நாள் குறித்தான். மன்னரின் கனவில் சிவன், நீ குறித்த அதே நாளில் திருநின்ற ஊரில் என் பக்தன் பூசலார் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு போகிறேன். அதனால் வேறொரு நாளை தேர்வு செய் என்றார். மன்னனுக்கோ ஆச்சரியம். எனக்கு தெரியாமல் திருநின்ற ஊரில் எப்படி கோயில் உருவானது என ஆச்சரியப்பட்டார். ஆனால் விசாரித்த போது அங்கே கோயில் இல்லை என்பது உறுதியானது. ஆனால் மன்னனின் உத்தரவை ஏற்று காவலர்கள் பூசலாரை கண்டுபிடித்து அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரித்த போது அது கற்கோயில் அல்ல, சிவனுக்காக கட்டிய மனக்கோயில் என தெரிந்தது. மனக்கோயிலா என அதிர்ந்த மன்னனுக்கு இணையாக பூசலார் மனதிலும் பெருவியப்பு. யாரும் அறியாதபடி மனதில் கட்டிய கோயிலை சிவனை அங்கீகரித்து ஊரறிய செய்து விட்டாரே என ஆனந்த கண்ணீர் விட்டார். பெரிய புராணத்தில் உள்ள வரலாறு இது.